மேடம் இப்போது சுடு தண்ணி அப்படின்னு சொன்ன உடனே அதில் கூட சில குழப்பங்கள்லாம் பல பேருக்கு இருக்குது. என்னென்னா இப்போது சுடு தண்ணீர் அப்படின்னும் போது அதை மிதமான சூடு பண்ணி குடித்தா மட்டுமே போதுமா, இல்லது 20 நிமிடங்கள் நல்லா கொதிக்க வச்சு அதை காய்ச்சி வடிகட்டி அதுக்கு பிறகு குடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சந்தேகம் இருக்குது. இப்போ 20 நிமிடங்கள் கொதிக்க வைக்கும் போது அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய நல்ல நல்ல உயிரினங்கள்லாம் இறந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிதமான சூட்லையும் குடிக்கலாம் அப்படின்றாங்க. அது என்ன மேடம் கிளியராக அது என்ன விஷயம்? அது எந்த தண்ணி நீங்க குடிக்கிறீங்கிறது முக்கியமான விஷயம். இப்போ நீங்க குழா தண்ணி எடுத்து அப்படியே குடிக்க முடியாது. அதை டெஃபினட்டா கொதிக்க விடணும். அது 20 நிமிஷம்லாம் எந்த தண்ணியுமே கொதிக்க விட வேண்டாம். அது நல்லா இந்த மாதிரி பாயில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இல்லை, கொதிக்க ஆரம்பிச்சது இல்லை, அதை கொதிச்சு ஒரு 1-2 நிமிஷத்துல அணைச்சிடலாம். அப்புறம் அது ஆறி உங்களுக்கு எந்த லெவல்ல சூடாக குடிக்க முடியுமோ அப்படி குடிக்கலாம். இல்லை இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய ஃப்ளாஸ்க்ஸ் கிடைக்குது, எவர் சில்வர் ஃப்ளாஸ்க் கூட கிடைக்குது. அதில் ஊற்றி வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு மிதமான சூடு, அதை நாள் பூரா குடிச்சிக்கலாம். இப்போ இந்த ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு பழங்கள் நமக்கு கிடைக்கும் மேடம். இப்போ இந்த சீசன் கோடை காலம் பொறுத்த வரைக்கும் மாம்பழங்கள், தர்பூசணி உள்ளிட்ட நீர் காய்கள், நீர் பழங்கள்லாம் நிறைய கிடைக்கும். அதில் மாம்பழம் அப்படின்னு வரும்போது அதிகமான மாம்பழம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஹீட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது சீசன் பழம் தான். இப்போ மாம்பழம் இப்போ கிடைக்கும், அதுக்கப்புறம் கிடைக்காம போகும், மீண்டும் கோடை காலத்தில் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி சீசன் பழங்களை பொறுத்த வரைக்கும் அதோடைய மகத்துவம் என்ன? இப்போ மாம்பழம் அதிகம் எடுத்துக்கிட்டால் அது ஹீட் ஆகுறதுன்னு சொல்கிறாங்க, அது உண்மைதானா? இப்போ மாம்பழங்கிறது சில பேருக்கு உடம்புக்கு ஒத்துக்காது, நிறைய சாப்பிட்டா உடம்பு பேதி ஆகும், அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். இதில் மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, இடையூறுக்கு மன்னிக்கணும், இந்த சீசன் பழங்கள் பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, நம்ம பேசிட்டு வரலாம். ஷேக் முகமது நெல்லையிலிருந்து. வணக்கம் ஷேக் முகமது. ஷேக் முகமது, நீங்கள் லைனில் இருக்கீங்க, டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்க. டிவி பார்த்துட்டு பேசினா உங்களால் பேச முடியாது, கரெக்டாக இருக்காது. சொல்லுங்க, உங்கள் சந்தேகம் என்ன கேளுங்க. எனக்கு இந்த கல்லீரல் பிரச்சனை இருக்கு, அதுக்கு இப்ப மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன். புரியல, இன்னொரு 1 வருஷமா சாப்பிட்டு இருக்கேன். ஒரு கல்லீரல் பிரச்சனை இருக்கு, 1 வருஷமா மாத்திரை சாப்பிடுறேன். 1 வருஷம் மாத்திரை சாப்பிடுறீங்க, எதுக்காக? பழைய இதுல கொஞ்சம் இதாகி இதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் இதாகிடுச்சு. ஓகே, கல்லீரல் பிரச்சனை இருக்கு. என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடலாம் சொல்லி மேடத்துல கேட்டு சொல்லுங்க. ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, உங்க கேள்விக்கு மேடம் பதில் சொல்லுவாங்க. மேடம், கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு, 1 இயரா ஒரு டேப்லெட் சாப்பிட்டு இருக்காராம். ஸோ இந்த கோடை காலம் வரும்போது அவர் என்னென்ன மாதிரியா உணவு முறைகள் எடுத்துக்கலாம், என்னென்ன தவிர்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. கல்லீரல்னா தெரியல, கல்லீரல்னா கிட்னி ஸ்டோன்ஸா? கிட்னி ப்ராப்ளம் இல்லை மேடம், லிவர் ப்ராப்ளம். அவர் கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்காக மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்காராம். சரி, ஸோ பேசிக்கா ஈரல்ங்கிறது லிவர் தானே. ஸோ லிவர்னா அதுக்குள்ள கால் பிளாடர் இருக்கு, இதுல ஸ்டோன்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க ஹை ஃபேட் டயட் சாப்பிடக்கூடாது. இப்ப எவ்வளவு கொழுப்பு சத்தை எடுக்கிறாங்களோ இந்த ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்க ஒரு நாளைக்கு 3 டீஸ்பூன் எண்ணெய் தான் எல்லாருக்குமே உண்டு, அவருக்கும் அதே தான். இதுல 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயும் 1 டீஸ்பூன் வேற ஏதாவது கடலை எண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு மாசத்துக்கு ஒருத்தருக்கு 500 ml தான் எண்ணெய், எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ இந்த அளவு தான் எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடக்கூடாது. இவங்க நிறைய இந்த மாதிரி சூப்ஸு, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி சாப்பிட்டு, இல்லை வீட்டில் பண்ற வெஜிடபிள் சூப் அதெல்லாம் எடுத்தாங்கன்னா இவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் வரும்.